சில பேரு மங்களம்னு எழுதும்போது கீழ் நோக்குலா பயன்படுத்துறாங்க. சில பேரு மேல் நோக்குலா பயன்படுத்துறாங்க. உள்ளபடியே மங்களம் எழுதும்போது கீழ் நோக்குலா வருமா? மேல் நோக்குலா வருமா? பார்த்துருவோமா? முதல்ல மங்களம்ன்ற சொல் என்ன பொருள குறிக்குது அப்படின்னா, நிறைவு, செழுமை, சுபம், இனிமை இந்த மாதிரியான பொருள்கள அது கொண்டிருக்குது. மங்களம்ன்ற சொல்ல இலக்கியத்துல எப்பத்துல இருந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே மங்களம்ன்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. மங்கள மொழியும் அவையல் மொழியும் அப்படின்னு பொருள் அதிகாரத்துல மங்களம்ன்ற சொல் வருது. சிலப்பதிகாரத்திலையும் மங்கள வாழ்த்து பாடல் அப்படிங்கிறது வருது. மணிமேகலையில மங்கள திருநாள் அப்படின்ற சொல் வருது. திருக்குறள்ல மங்களம் என்பது மனைமாட்சி. இந்த திருக்குறள்ல மங்களம்ங்கிற சொல் வருது. நன்னூல்லையும் மங்கள வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல் வருது. இப்படி பார்க்கும்போது 2500 ஆண்டு வரலாறு மங்களம்ன்ற சொல்லுக்கு இருக்கு. ஆனா இலக்கியத்துல மங்களம்ன்ற சொல்லுக்கு எந்த இடத்துலயும் கீழ் நோக்குலாவை பயன்படுத்தவே இல்லை, மேல் நோக்குலாவை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் சரியானதும் கூட. ஆனா பல முதன்மையான மீடியாக்கள் கூட மங்களம், மங்கள இசை இந்த மாதிரி எழுதும் பொழுது மேல் நோக்குலாவை எழுதாம கீழ் நோக்குலாவை எழுதியிருக்கிறாங்க. இது பிழையானது. இனி மங்களம்னு எழுதும்போது அது மங்களமா இருக்கணும்னா நாம கவனிக்க வேண்டியது லாவை தான். அதுவும் மேல் நோக்கு லாவை தான். இந்த காணொலிய தமிழ விரும்பி விரும்பி கேட்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க.